அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பயணம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர், அன்னூர், காரமடையை தாண்டி அத்திக்கடவு வழியாக கெத்தை, அடுத்தது மஞ்சூர், அங்கிருந்து மேல்குந்தா வழியாக கிண்ணக்குறைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஹிரசீகை அப்படிங்கிற நீல்கிரிஸோட கடைசி மலை கிராமம். அந்த கிராமத்துக்கு தான் இன்றைய பயணம். ரூட்டில் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அலோடு கிடையாது, டூரிஸ்ட்டுக்கும் நிறைய அலோவ் பண்ண மாட்டாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் அப்பப்போ நீங்கள் பர்மிஷன் வாங்கி போகலாம். ஸோ நாங்கள் வந்த வழி அதுதான். ஸோ நீங்கள் அத்திக்கடவு தாண்டி மேலே மஞ்சூர் பக்கம் வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்கும். அடுத்தது மஞ்சூர் வந்தாச்சு. மஞ்சூர்லேருந்து அடுத்தது மேல்குந்தா. நீங்கள் ஒன்ஸ் மஞ்சூர் தாண்டினதுக்கப்புறம் மேல்குந்தா அந்த ஊரையும் தாண்டிட்டீங்கன்னா இங்கே சின்ன டைவர்ஷன் வரும். நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா கிண்ணக்குறை போகும், ரைட் எடுத்தோம்னா அப்பர் பவானி போகும். ஸோ இது ஒரு சின்ன டைவர்ஷன். இந்த இடத்துல 2 ரூட்டு தான் இருக்கும், அங்கேயே நேம் பிளேட் இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய்க்கலாம். பனிமூட்டங்கள், ரம்மியமான காட்சிகள், பனிமூட்டங்கள். இந்த மாதிரி அமைதியான ஒரு இடம், ரம்மியமான காட்சி. மேகங்கள் என்னை கட்டு போவதென்ன, அந்த மாதிரி அருமையா இருக்கும். ஃபுல்லா மேகமூட்டமான ஒரு சூழல். அதாடா அருமையான ஒரு அனுபவம். வாழ்க்கையில் அப்பப்போ இந்த மாதிரி பிரேக் எடுக்கணும், இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். டெஃபினெட்லி. இயற்கை சூழல், எழில்மிகு இயற்கை சூழலில் நாம் திளைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒன்றுமே தெரியவில்லை. தெரியல எவ்வளோ க்ளீனாக வந்து நம்ம எஸ் டெஃபினெட்லி மஸ்ட். நம்ம என்னைக்காவது வரோம், அதனால இந்த இயற்கை நமக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கு. என்னைக்குமே இருக்கிற இங்க மக்களுக்கு மழை, புயல், குளிர் இது எல்லாத்துலேயும் வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நம்ம செயற்கையான வாழ்க்கையில சிக்கி இருக்கோம். இவங்க இங்க இயற்கையோட பிணைஞ்சிருக்கு. பட் நமக்கு இங்க வரக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்க நம்மளோட வாழ்க்கைக்கு கொண்டு வரணும்டா அவங்களுக்கு பிடிக்காது. இயற்கை தான். இயற்கையை மிஞ்சின சக்தி எதுவுமே. இதுதான் கிண்ணக்குறை அப்படிங்கிற கிராமம், மலை கிராமம். கிண்ணக்குறை மலை கிராமம். இங்கிருந்து போனோம். அடுத்தது
அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அதுதான் த எண்ட். அதுக்கு மேலே ரோட் இல்லை. சாப்பிட்லாமா? இங்கே சாப்பிட்ற கடை இருக்குங்களா? மஞ்சூர் தான் போகணும். இங்கே எங்கேயுமே கடையே இல்லைங்களா? மத்தியானம் சாப்பாடுலாம் கிடைக்காது. எங்கேங்க? ஆமாம், சாப்பாடு போடுவாங்க. வடை பரோட்டா அதான் கிடைக்குமா? அங்கே தானா? பசிக்குது. என்னது? சாப்பிட்டு போகலாம். மணி என்ன ஆகுது? மணி 12:45 ஆகுது. சாப்பிட்டு போயிடுவோம். கொஞ்ச நேரம் போல வந்துட்டு வரலாம். இந்த நீலகிரிஸோட கடைசி கிராமம் இதுதான், ஹிரியசீகை அப்படிங்கிற இந்த கிராமம் தான் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் நீலகிரிஸோட கடைசி கிராமம். இதுக்கு அடுத்த கிராமம் எதுவும் இல்லை. இந்த டெட் எண்டுக்கு தான் வந்திருக்கோம். ரோடு எங்க போய் முடியுது? ரோடு எங்க முடியுது? இங்கேயே முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அவ்வளவுதான், ரோடு முடிஞ்சது. இதான் கடைசி டெட் எண்ட். பாருங்க, இங்கே இருக்காங்க பாருங்க. நீங்க யாரும் நடந்து போய் பார்த்துட்டு வரலாமா? உள்ள போய் அங்க போலாம், அங்க போய்க்கலாம். ஊரே அவ்வளவுதான். எங்க இது ரோடு பாடி போயிட்டே இருக்குது. எங்க அது பாருங்க, அங்க போகுது. போதும்னு நினைக்கிறேன். அது பாட்டிக்கு ரோடு போகுது. அங்க போகுது பாருங்க ரோடு. ஓ, அது எங்கேயோ போகுதுங்க. போகுது, இதுக்கு மேல வேணாம். சில்லென்ற மலை துளி ஒன்று அப்படின்னு பாட்டு போட வேண்டியதான். நல்லா இருக்கு பஸ். ரம்யமான காட்சியை இரு இளைஞர்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய தள்ளிட்டு வரேன். அதிகமாகறா நம்ம கிட்ட வர மாட்டேங்கிறானே. வர்றான் இப்போ தான் வர்றான். தெரியுறான். நான் டியூ ட்ராப்ஸ், மேக துளிகள் எம்பஸு அப்படியே விழுகிறான். இதில் தெரியுது அந்த கருப்பு கலருக்கு சில்லுன்னு விழுகுதுங்க. அதுக்கு அப்படி கழட்டிக்கணும். இப்போ பார்த்து பீடி இல்லாமல் போச்சு.
நம்ம வரும்போது இந்த இடம் எவ்வளோ க்ளீனாக தெரிஞ்சுது பாரு. வரும்போது நல்ல ப்ளூ கலரில் இருந்தது மேகம், வானம். ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிட்டான். இப்போ வாங்க அப்படியே கிளம்பலாம். ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம். ஃபுல்லாக அந்த மேக கூட்டங்கள் வந்து அப்படியே மலைகளை முட்டி மோதி போய்கிட்டு இருக்கான். நிற்கிற இடத்துல எல்லாம் மலை தூறல்கள் பாருங்க. ஃபுல்லாக கூட்டங்கள். இத்துடன் எங்களது இந்த ஒரு நாள் பயணம் இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மக்கள் செல்வராஜ். நன்றி, வணக்கம்.